ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புஷ்பாஸ் லைஃப். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை டெய்லி ரொட்டீன் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்புறம் நம்ம வீட்டை கூட கோயிலாக மாற்ற முடியுமா அப்படிங்கிறத பற்றியும், இன்றைக்கி நான் செஞ்ச ஒரு புதிய முயற்சியை பற்றியும் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் 5:10க்கு எந்திரிச்சிட்டேன். ஆனால் என் கூடயே எங்கள் பாப்பா எந்திரிச்சதுனால அவளை தூங்க வச்சுட்டு வர்றதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா மணி 6:30 ஆயிடுச்சு. இப்படி தான் இருக்குது வீடு. அதுக்கப்புறம் சுத்தம் பண்ணிவிட்டு காட்டுறேன். அப்புறம் நம்ம அம்மணி அக்கா செய்கிற மாதிரி நம்ம குருவிகளுக்கும் தண்ணியும் அரிசியும் வச்சுக்கிறேன். இந்த மரங்களில் குருவிகள் சின்ன சின்ன குருவிகள்லாம் வரும். ஆனால் வீடியோ இருக்கிறப்ப மட்டும் சிக்கிறதே இல்லை. வெளியில் போயும் ஒரு கோலம் போட்டுக்கிறேன். இப்படி தான் இருக்கும் நம்ம வீட்டுக்கு வெளியில். மேடம் அதுக்குள்ளேயும் எந்திரிச்சு வந்துட்டாங்க. மறுபடியும் உள்ளேயும் கோலம் போட்டு அங்கேயும் ஒரு பூ ஒன்று வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் எப்பவும் போல் நிலைவாசலில் வெள்ளிக்கிழமைங்கிறதுனால நேற்றே வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். என்ன வேணும் நம்ம அடுப்பையும் ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே எங்கள் மியா வந்து என்ன பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கத்துது. எங்கள் பாப்பாவும் பசிக்குது, தோசை வேணும்னு கேட்டால், அதனால் அன்னலட்சுமி தாயாருக்கு விளக்கேற்றி வச்சுட்டு பாப்பாவுக்கு தோசை சுடத்தாங்க போகிறேன். தோசை ரெடி ஆயிடுச்சு. மியாக்கும் தோசையவே சுட்டு அது கூடயே பால் ஊற்றி வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கும் நைட்டு செஞ்ச தக்காளி பஜ்ஜி இருந்தது, அதை சூடு பண்ணி அவளுக்கும் கொடுத்துட போகிறேன். பாப்பாவும் சாப்பிட்ருக்குறான். நம்ம வேலையை இனி ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோலமெல்லாம் போட்டு நிலைவாசலில் குலதெய்வத்துக்கு விளக்கேற்றி வச்சுட்டு தூபம் காட்டிக்கிறேன். குலதெய்வத்துக்கு கீழே விளக்கேற்றலை, அதனால் சாமியை கும்பிட்டு ஏற்றிக்கிறேன். இப்படி தான் இந்த வியூ வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. அதனால் நானும் எங்கள் பாப்பாவும் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா எங்கே ரெடியாக இருக்கிறோம் அப்படின்னா, எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே கோயில் இருக்குது. அங்கே தான் கிளம்புறோம். அங்கே தெரியுது பார்த்திங்களா, அதுதான் கோயில். நாங்கள் 2 பேரும் கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். முதல்ல விநாயகரை கும்பிட்டு அப்படியே சுற்றி வரலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோபுரத்துக்கு மேலே சூரியன் அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த வியூ சூப்பராக இருந்தது. அருமையாக ஒரு காட்சி பாருங்களேன். சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டோம். மேடம் பார்த்திங்க அப்படின்னா அந்த கோட்லேயே நடந்து வந்துட்டுருக்குறாங்க பாய் சொல்லிட்டு. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். காலையில் பார்த்திங்க அப்படின்னா தோசை, தக்காளி பஜ்ஜி, சட்னி டிஃபன் முடிஞ்சுது. ஒரு 11:45 இருக்கும். அப்போ தான் பார்த்தேன் விளக்கு இன்னும் எரிஞ்சிட்டு இருந்தது. எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்தது. விளக்கை வந்து அணைச்சிட்டேன் நான். அணைச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மனசுக்கே ஒரு சங்கட்டமாக இருந்தது. அந்த விளக்கு எரியும் போது இருக்கிற ஒரு ஃபீலிங் அணையும் போது இருக்கிறதில்ல. அதனால் இன்றைக்கி ஒரு புதிய முயற்சியாக
அணையா விளக்கை ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் பற்ற வச்சிட்டேங்க தீபத்தை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதியம் சாப்பாடு, சுண்டல் குழம்பு, ரசம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 1:30 சாப்பிட்டோம். 2 மணிக்கு வந்து பார்த்தேன் அப்படின்னா இப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போய் பார்த்துட்டே இருந்த அந்த அழகை ஒரு நாள் ஃபுல்லாக. இது எல்லாத்துக்கும் காரணம் பார்த்திங்கன்னா நம்ம அம்மணி அக்கா தான். ஒரு நாள் அணையா தீபம் ஏற்றி தான் பாருங்களேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை தான் இன்றைக்கி நான் ஒரு புதிய முயற்சியாக செஞ்சுருக்கிறேங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவேன்னா என்ன அப்படிங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6:30க்கு எப்பவும் போலயே விளக்கு ஏற்றியாச்சு. நிஜமாகவே எங்கள் வீடு எனக்கு என்னமோ இன்றைக்கி கோயில் மாதிரியே தெரிஞ்சுதுங்க. அதனால தான் நம்ம வீட்டை கூட கோயிலாக மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு அருமையான ஒரு உணர்வு. இதை அனுபவித்தா மட்டும்தான் புரியும். இதை நான் செய்கிறதுக்கு உண்டான ஒரு எண்ணத்தை கொடுத்த இந்த பிரபஞ்சத்துக்கும் அம்மணி அக்காவுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற உங்களுக்கும் ரொம்ப நன்றி. நீங்களும் இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை நாள்களில் பூஜையை செஞ்சு பாருங்கள். செய்கிறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நெய்வேத்தியமாக இது மாம்பழம் தான் வைக்கிறேன். அது வைக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கார அப்போ தான் வாங்கிட்டு வந்திருந்தார். அதை வச்சுருக்கிறேன். ஒரு 10:15 இருக்கும். அப்போ அணையா தீபத்தை வந்து மலையேற்றிட்டு தூங்க கிளம்பிட்டேங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் செஞ்ச வெள்ளிக்கிழமை பூஜைகள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.